பாத்தி எங்க அண்ணன் பொதுக்குன்னு வந்துட்டாரு பத்தியா? என்ன உக்காரு என்ன? ஐயோ 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 தங்கை மாறுடா. அம்மா வாடகை அண்ணா. ஆகட்டும். நம்ம வாங்க போறாங்க. அண்ணா அண்ணா அம்மா யா வாகி மாகி பாலா சுகமாக வந்து போயிருந்து மலையை நிலையை குடைய பிடித்த அம்மா சொல்லுங்க. நீங்க 7 பேர் மட்டும் இருக்கீங்க. இன்னும் தங்கச்சி மின்னல் ஒளி பாப்பா அம்மா தங்க அண்ணன் வந்துட்டாரு பாருங்க. அண்ணன் கிட்ட போனீங்களா? அண்ணன் ஓட்டுங்களா? அண்ணன் நேரம் ஆகி போச்சுன்னு கேட்டேன். பண்ணிட்டோம் போயிட்டு அண்ணன் ஒருத்தர போறீங்களா? மொத்தமா போன ஒத்து மண்ணில தண்டையா போறோம். பேசுவாங்க அண்ணா நாராயணா யார் சிறந்த முத்தியனால் கால்கள் நாட்டி தரிப்பவர கொம்பியினால் கொடுங்கை பூட்டி இலக்கு திரு நயமாலை வழங்க கூட்டி சீர் சிறந்த மாயவனார் ஆடும் ஊஞ்சல் நாராயணா உன்னுடைய புகழும் உன்னுடைய பெருமையும் சொல்வதற்கு நான் பொழுதியது நாடியது. ஆமாம்மா கடவுளே உபெருமானே என் குறையை தீர்க்க வந்த கடவுளே நல்ல வழியா போடும்.
கங்கா கோகுல சிகாமணியா கோகுல சிகாமணியா கோகுல சிகாமணியா கோபால கண்ணா உன்னை கும்பிட்டேன் வரமாறு உள்ளவா கோகுல சிகாமணியே கோபால கண்ணா உன்னை கும்பிட்டேன் வரமாறு உள்ளவா மணிவண்ணா கொடிய கம்சனை அறவே மடித்தாய் 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 மடியில் காலில் குடியில் நடித்தாய் கோகுல சிகாமணியே கோபால நந்தன் மலை வளர்ந்த திருவார் ரங்கநாதனே சென்ற மலர் பதப்பள்ளி சேவைத்தாருமே நந்தன் மலை வளர்ந்த திருவார் ரங்கநாதனே சென்ற மலர் சேவைத்தாருமே சிந்தனை செய்யாதே வந்திடும் பூந்தா 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 திருப்பதி மலை அமர்ந்த கோவிந்தா கோகுல சிகாமணியே கோபால கண்ணா ஒரு தேவ மருதவா கங்கா திருவடிக்கு இளைய தங்கை இந்த மின்னலொளி இளம்பலாம் வணக்கம் நாராயண சுகமாக வந்து அம்மா சுகமாக வந்துருங்க ஐயோ சுகமாக வந்துருமா நீங்கள் அனைவரும் சுகமாக வாழக்கிறது ஆனால் என்னை அழைத்த காரணம் என்ன ஒரு என்னை அழைத்த காரணம் என்ன உனக்கு நீங்க தேவசம் சொன்னாங்க நீதான் கரெக்டா சொல்லுவ அந்த கந்தல விட்டுடு அண்ணா சொல்லுமா நாராயணா கங்கா தங்க இருக்க மின்னலொலி ஆமா அந்த மின்னலொலி 48 நாள் ஓர் மண்டலம் நானே சொல்லுமா நானே சொல்றேன் அம்மா நாராயணா கங்கா என் கதையை கொஞ்சம் கேளுங்கண்ணா என்னம்மா அண்ணா கொஞ்சம் ஒரு கண்ணு பாருங்கண்ணா ஒரு கல்யாணம் பாக்குறேன் சொல்லுமா சொல்லுமா அண்ணா அடிச்சு ஓடுதான் நான் ஏன் சொல்லுமா சொல்லுமா சொல்லலமா சொல்லுமா சொல்ல மாட்டேன் சரிம்மா அண்ணா அக்கா ஓதுவேன் விவரமுடன் கேளும் அண்ணா ஓதுவேன் விவரமுடன் கேளும் அண்ணா சமாஜ மன்னர் என்னை மாலையிட்டு என் நாதன் அவர் வல்ல என்ற ஏக்கத்தாரே நடேசனையே கோரிலிங்க பூஜை செய்தே இதரவே மன்னன் வந்து தவம் அடித்தே திட்டியே தொட்டி என்னவர் இழுக்கும் போது இந்த மாது நாட்டிரத்தால் இந்த மாதுரா நாட்டிரத்தால் மதிமயங்கி என் மன்னரை பிடித்து தள்ளி கோபத்துடனே மாதுக்காதவரைக்கு சொன்னேன்
ஆமா. எங்க அப்பா உடையார்ட்ட சொன்னாரு, அம்மா நீ சிவன் பூஜை செய், கணவன் வருவார் என்று சொல்லிட்டார். அந்த மாதிரி 48 நாள் பூஜை செய்ய சொன்னார். அதே மாதிரி எங்க அப்பா சொன்ன மாதிரி பூஜை செஞ்சாங்க. அந்த 47வது நாள் ராத்திரி இரவு 47வது நாள் இரவு உங்க மச்சான் என் வீட்டுக்கு வந்தார். சரி. வந்தவரு அவர் வெளியே நின்று கூப்பிட்டுருக்காரு, என் காதுல கேட்கல. அவரு கோபம் ஏற்பட்டு அந்த கதவை ஒரே போத்த அவர் வந்தா எப்பயுமே அதே வேலைதான். ஒரு வீட்டுக்கு போய் கதவு தட்டி பொம்பளை திறக்கணும்னா அது உடைக்கிற வேலையதான் அவருக்கு. என்ன பண்றது? நீ மட்டும் யோசிக்குமா? அதான் கேக்குறீங்களா? சரிம்மா நான் சொல்றேன்னு அதுக்காக எங்க வீட்டுக்காரரை கேவலம் பண்ண யார் எதிர்க்க பேச? ஐயோ என் மச்சான், நாங்க 1000 பேசுவோம் கம்முனு. அதனால நான் என்ன அவர்கிட்ட பேசிக்கிறேன். சரிம்மா. என் எதிர்க்க எங்க வீட்டுக்காரரை கேவலமா பேச. சரிம்மா. வண்டவளம் தண்டவளத்துல ஏற்றிக்கணும். சரியம்மா நான் சொல்ல. சரிம்மா. நான் என்ன பண்ணேன், அவர் கதை உடச்சு உள்ள வந்தாரு. வந்து சும்மா இருக்கு நான் வச்சு பூஜை செய்த லிங்கம். ஆமா. அந்த லிங்கத்தை எட்டு ஒப்பிச்சு பூரா பூஜை கழிச்சுட்டு ஓஹோ பாடி கையை பிடிச்சி ஈட்டாங்க. ஐயா 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 வந்தா கம்முன்னு இருக்க மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் கையை பிடிச்சிக்கிறதே தான் வேலை அவனுக்கு. எப்ப என்ன பண்றது? நீ நுண்டி சரி. நான் என்ன சொன்னேன், கொஞ்சம் பொறுத்துருங்க. 47 முடிஞ்சு போச்சு. விடிஞ்சா 48 நாள் முடிஞ்சு போச்சு. பூஜை பொழுது விடிஞ்சு போச்சு. பூஜை முடிஞ்சு போச்சு. நம்ம சந்தோஷமா இருக்கலாங்கன்னு சொல்லி பார்த்தேன், கத்தி பார்த்தேன், கதறி பார்த்தேன், கெஞ்சி பார்த்தேன், முடியல, கேட்கல. அங்க சுத்தி இருந்த பாவில அந்த கெஞ்சி விட்டு என்ன பண்ண பூஜை கழிச்சுட்டு என்ன நெட்டு கழுத்தை பிடிச்சி தரண்ட பாரு வாயற்படி அருகாரி எடுத்து நெத்தியில பட்டுச்சு. ஓஹோ காயப்பட்டு போச்சு. அப்படி எழுந்துச்சு பார்த்துட்டு அடி பாவி சண்டாய் இதனால் வரைக்கும் எனக்கு காயம் பட்டதில்லை. எப்படி புடிச்சு தள்ளி காயம் பட்டுச்சோ இனி ஆகாயவாணி பூமாதேவி சாட்சியா, அண்ணன் தர்ம சாட்சியா, மனைவி பாஞ்சாலி சாட்சியா, எங்க மாமா பரந்தாமன் சாட்சியா. ஓஹோ இனி இந்த 32 அழகோடு உன் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு போயிட்டார். அண்ணா சத்தியம் செய்துட்டு போயிட்டானா? தங்கா அழக வேண்டாம். அதாவது அண்ணா எனக்கு ஆம்படி அண்ணா அவன் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் வழி செய்யறேன். சரிம்மா நான் வழி பண்றேன். ஒரு பக்கமா இரு, பேசிட்டு வரேன். தங்கா மின்னல் ஒலி வீட்டுக்கு சத்தியம் செய்துட்டு வீட்டுக்காரு நேரா உங்களை தான் தேடி வருவான். உங்க 7 பேர் வீட்டுக்கு வருவான். அப்படி வந்தான் அவன் வந்து உங்களை கூப்பிடுவான். உங்ககிட்ட பேசணும். எங்க தங்க இருக்காவார் மின்னலோலி ஆசையை தீர்த்துட்டு பிறகு என் வீட்டுக்கு வந்தா என் வீட்டுல இடம் அப்படி என்று சொல்லி அவனை வெளியே அனுப்பிட்டீங்கன்னா மத்ததை நான் பாத்துக்கிறேன். ஆமா சரி அண்ணா ஆகட்டும். அப்படி சொல்லணுமா? இதுதான் வழி. ஆமா சரி அண்ணா மத்ததை நான் பாத்துக்கிறேன். சரி அண்ணா வீட்டுக்கு வந்தா ஒரு வேளை சாப்பாடு கொடுத்துட்டு போக சொல்லுவா. எட்டு பட்டஸ்ரீ ஒருத்தி போயிட்டா. இன்னும் 7 பேர் இருக்காங்க. அந்த திரௌபதி இருக்காளா பாட்டு சொல்லப்பா. வீட்டுக்காரரு வந்துட்டாரு பாருங்க. ஓஹோ மன்னவா ஐயா வளையாத அது பார்த்தாதான்
அப்படிலாம் சொல்றேன். என் தங்கை மின்னலி வீட்டுல போயிட்டு மரியாதையா உனக்கு கஷ்டப்பட்டோம் ஞாபகம். அப்படி இருந்தாலும் மன்னவா என் தங்கை இருக்கின்றாலே மின்னலி முடியுமா முடியாது. அவள் வீட்டுக்கு போய் அவள் அவசியம் நிவர்த்தி அங்க போய் போய் நடப்போம். மன்னவா அத்தை துண்டா என்னுடைய தங்கச்சிக்கிறார் மின்னல் ஒளி அவளுடைய ஆசை தீர்த்துட்டு வா மறுபடியும் கல்லூரி போயிடுச்சு. மினி பஸ் இருக்கு அத பாரு. சொல்லுங்க. என்னடி உன்னை பார்த்ததும் நீங்க பண்ற வேலை என் தங்க இருக்கா பத்தியா மின்னல் அவளை போய் சேர்ந்துட்டு வந்தா வீட்டுல ஒழுக்கு இடம் இல்லைன்னா உனக்கு வெளியில போயிடுச்சு. மினி பஸ் போயிடுச்சு. இப்ப இருப்பது 1ஆம் நம்பர். டவுன் பஸ் 1ஆம் நம்பர் இருக்குது. அத பாரு. இது மன்னூர்பேட்டை டு திருவண்ணாமலை 1ஆம் நம்பர். யாரு போக அப்படியே 1ஆம் நம்பர் டவுன் உண்டு. யார் வேணாலும் ஏறலாம். 1ஆம் நம்பர் டவுன் உண்டு. ஏன் ஐயா என் வீட்டுக்காரர் வந்துட்டாரா? 1ஆம் நம்பர் டவுன் உண்டு. யார் வேணாலும் ஏறலாம். யார் வேணா ஏறலாம். யார் வேணா போலாம். போனால ஊரே கண்ணாடே. அவர் வருவார் வருவார் மன்னர் வருவார் மாட்டுக்காரி கட்டி வச்ச மன்னவர் வருவார் நாட்டுக்காரி கட்டி வச்ச வருவார் பண்டிகாரி கட்டி வச்ச கண்ணே போக ஒரு விஷயம் எங்க வந்தீங்க மயில புடுங்க ஓடி 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 அது நஞ்சுதா மயிலே
தொடர்பு கட்டியா என்னை தொட்டால் வேலி கொட்டோ என் தங்கை இன்னொலி போய் நொட்டோ என்ன தொட்டா தேன் கொட்டோ என் தங்கை இன்னொலி போய் நொட்டோ. ஏய் முடியுமா முடியாதா? நீங்க வேணாம் கண்டிங்க நான் 3 நாள் ஒதுக்கிட்டேன். ஒருவன் கூட இனிமேல் நாடு வேண்டாம் நகர வேண்டாம் சொந்த பந்தத்தை வேண்டாம் என்ன புண்ணியம் எல்லோரையும் வெறுத்து விட்டீங்க. அதனால் நானே சன்னியாசி. நானே பரிதேசி இந்த நாட்டினில் என்னை கண்டால் மிக யோசி ஐயா. நானே பரிதேசி இந்த அத்துணன் சன்னியாசியை அண்ணா போடுவீரே ஐயா சன்னியாசி உனக்கு புத்தி இருக்குதா இல்லையா? நான் பிச்சை இருக்கு விதை நீ ஆண்டா வர என் மாமல் வீதியில நீ ஏண்டா வர? ஆமா இவங்க அம்மா போனது இது ஓயா போடுதா? எங்க மட்டும் முதல்ல ஒரு கொலை பார்க்க என் பாத்தியா வீடு முதலூர்ல எங்க சொந்தக்கார வீடு. சரி சன்னியாசி பரதேசி அதை விடு விடு. ஆண்டி ஓட்டு காய்ச்சல. ஆமா ஆமா. சரி நீ ஏன் சன்னியாசி ஆன? அது ஒரு பெரிய கதை. என்ன கதை? நீ ஏன் சன்னியாசி ஆன? அது ஒரு பெரிய கதை. முதல்ல உன் கதையை சொல்ல. நீ சொல்லுப்பா. இல்ல நீ 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 சொல்ல. அதாவது என் கதையை கேக்குறியா? என் கதையை நான் சொல்றேன். சொல்லுங்க. எனக்கு மொத்தம் 12,208 தேவிமார்கள். மக்காலா ஓடி பொண்டாட்டி கட்ட வைக்கிறாயா? ஒருவர் கூட என் ஆசைக்கு இணங்கவில்லை. அதனால் நான் சன்னியாசியா வந்துட்டேன். சரி போய் ஐயோ நீ உன் கதையை சொல்லிட்டு போ. ஐயா அப்பா எனக்கு 6 மகனாயிரத்து மனைவி. திருட்டு மக்கால போய் என்ன தாண்டிக்கிறான் என்ன குறை சொல்றான் பாரு. ஆனா ஒருவன் கூட என் ஆசைக்கு இணங்கவில்லை. அதனால் அந்த மாதரை வெறுத்து இந்த மாநிலம் என்னடா உன் கதை? அட நீ வேறையா மாமா? எந்த திருட்டு பைய மக்கால போய் என் குடும்பத்துக்கு எடுத்துக்கிறான். எப்படி எப்படி என்னாச்சு? அட நமக்கு 8 பொண்டாட்டி எனக்கு. ஆமா 60,000 போக மாட்டேன். ஆமா ஒருவன் தள்ளி நீ 7 பேர் ஜாலியா இருக்கலாம் போன ஒத்தி கூட ஏத்துக்க மாட்டா. ஓஹோ அவன் அரண்மனைக்கு போய் வந்தா வா இந்த ஒண்ணு இல்லாத ஒரு போசு முட்டி ஒண்ணு கட்டணும் பாரு. இந்த போகவதி எச்சால. ஆமா அந்த நாதார் கூட உனக்கு வந்து சோதனை ஆடுது என்ன பண்றது? ஆமா எனக்கு சந்தேகமாகுது. என் குடும்பத்துல யாரோ அது எவன் பண்ணணும் நமக்கு தான் தெரியாது. ஆனா நல்லதுடா ஒன்னும் நல்லது. அதான் சரி விடு. இப்படி என்ன சத்தியம் செய்திருக்க?
ஆகாயானி பூமாய சாட்சியா உண்மையா 32 கோடி வருவது கிடையாது அப்படின்னு மின்னல் அரண்மனைக்கு போக மாட்டேன். ஆமா அப்படி சத்தியம் செய்திருக்கேன். ஆமா அந்த சத்தியம் நிறைவேற வேண்டுமானால் எப்படி தோஷம் கழிய வேண்டுமானால் நான் சொல்வதை கேள். எப்படி நீ ஒரு கட்டுவ குரத்தியா உருவெடுத்து அந்த மின்னலொளி அரண்மனைக்கு சென்று குடி உரைப்பது போல் சென்று அவ அரண்மனைக்கு போயிட்டா அந்த தோஷம் நீங்கி விடும். என்ன மச்சான் இது பொறு தேர்வான கவுண்ட் தேர்வா பொறு சத்தம் கேக்குது என்ன பாத்தியா பாத்தியா பாக்குறா என்னடா ஒரு பொறு கவுல் அடிக்குது பொறு சத்தம் கேக்குது பாத்தியா சத்தம் தாங்கடா சரி சரி மரம் கட்டலையா கூட பொருள் மட்டும் கேக்குது ஆளக்கானடா அந்த ஆளை பார்த்தா சொல்றான் பார்த்தா ஒரே குத்தி பண்ற பாரு எல்லாரும் வணக்கத்தை வாழ சொல்லுவாங்க. இந்த பருத்தி போடுறவனுக்கு வணக்கம் நீ ஓர் கொடுக்கு சாமி அவ்வே நீ மாதிங்களால் கொடுக்கா அவ்வே என் உச்சி தாக்கியவா அவ்வே என் மாமியா உச்சி தாக்கியவா அவ்வே என் நாத்தா உச்சி தாக்கியவா அவ்வே என் தங்கச்சி உச்சி தாக்கியவா அவ்வே வரவன் கொக்க நக்கா ஏய் இத்தனை நாளையா கூட கூடுற அந்த குர்த்தி வந்தா இப்பதான் என்ன பத்தி அம்மா பெருமையா சொல்ல தெரியுமா பெருமையா சொல்றா நீ தள்ளி விட்டு புள்ளியோ இல்ல கவுத்து விட்டு புள்ளியோ இல்ல நாட்டா விட்டு பேரனா இல்ல தலை விட்டு புள்ளியோ கூத்த விட்டு புள்ளியோ அந்த குர்த்தி என்னன்னு கேக்குறா சச்சிட்டு பையன் கேக்குறா ஒண்ணு கேள்றா தம்பி கேள்றா உனக்கு என்ன தெரியும் என்ன தொழில் தெரியும் என்ன கே சொல்றப்பா சொல்லப்பா கூட மரங்கட்டு குறி சொல்லுவேன் சாமி குறி சொல்லுவேன் மன பச்சை எல்லாம் நான் கொடுத்துவேன் வருங்காலம் செல்காலம் நிகழ்காலம் காலத்தை அறிந்து சொல்வேன். வருங்காலம் செல்காலம் நிகழ்காலம் இறந்த காலம் அனைத்தும் சொல்லுவேன். உனக்கு போங்காலம் கூட சொல்லுவேன் ஐயா. போங்காலம் வந்தா உனக்கு இதாகிட்டு எல்லாமே சொல்லுவேன். அனைத்தும் சொல்லுவேன். சொல்லுவேன் சொல்லுவேன். ஏமா சுருக்குமா ராணியம்மாவுக்கு கொஞ்சம் குறி சொல்லணும். ஓ குறி சொல்லணுமா? உங்க நோனி அம்மா எங்க நான் விஜயம்பா குரத்தி விஜயம்பா குரத்தி விஜயம்பா. ஆமா இவ யாரு உனக்கு தெரியலையா? யாரு யாரு இவள் விஜயம்பா கூற வண்டி வெண்ண
புரிய சொல்லணும். ஏய், யாரவன்? அடே தோழா, 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 நான் யாருன்னு உனக்கு தெரியலையா? என்ன திடீர்னு கொட்டியா வர தோழான்றீங்க? தம்பி, டேய், நான் ஐவராஜாக்களில் நடு பிறந்தோர் அர்ஜுன பெருமான். நான் புறவேடம் அணிந்து வந்திருக்கின்றேன். குறைத்தியா குறைத்தியா வந்திருக்கேன். இந்த வேடம், ஏன் இந்த வேஷம்? அதோ என்னுடைய மனைவி மின்னலொளி ஆமா, அவருடைய அரண்மனைக்கு 30 நாள் கூட போக மாட்டேன். போக மாட்டேன் என்று சத்தியம் செய்து வந்துட்டேன். அதனால் என் மாமன் கோபாலக்கண்ணன் சொன்னார், புறத்தியாக வேடம் அணிந்து சென்று அந்த மின்னலொளி சேர வேண்டும், அந்த மின்னலொளிக்கு இடத்திலே போக வேண்டும். அதனால நான் குறைத்தி வந்துட்டு போய் சொல்லுவோம். ராணியம்மா, ராணி குவாலிட்டி, அம்மா ராணி குவாலிட்டி, அம்மா ராணி குவாலிட்டி. ராணியம்மா, நம்ம நாட்டை ராணி பொறுத்து நானா பொறுத்து. ராணியம்மா, நம்ம நாட்டுக்கு ஒரு கொட்டி வந்திருக்கா. ஓ அப்படியா? அவன் செல்காலம், மிக காலம், வருங்காலம், இறந்த காலம். மாத்தி வருங்காலம், நிகழ்காலம், செல்காலம். செல்காலம் உனக்கு போங்காலம் கூட சொல்லுவாளாமா? அவன் சொல்லிதான் பேட போயிட்டேம்மா. அனைத்து சொல்லுவாங்க. அவனை படுத்து நம்ம நாட்டுக்கு வந்து இட்டு வர. அப்படியா? அவரை கூட்டிட்டு வா முதல்ல. பட்டு ஏங்க தம்பி கேள்றாய்யா, என்னடையா அங்க போய் எங்க ராணியம்மா கிட்ட போய் தெருவுல கத்து மேல் கட்டிட்டு போக கூடாது, போக கூடாது. எங்க பயக்க வயக்காதான் வழக்கம் என் வாய பழக்கம். தம்பி, எங்க குறைத்தி இந்த தெருவுல கத்துனா அதோ 3வது தெருவுல கேட்கணும் தம்பி. அவன் அது மேல் சத்தம் போட்டு உங்க இது வாசில எங்க ராணியம்மாட்ட போனா அது மாதிரி சத்தம் போடக்கூடாது. பொறுமையா போகணும். உங்க நாணியம்மா, ராணியம்மா சரி சரி சொல்லு. ஓஹோ ராணியம்மா, ஏம்மா இப்பதான் ஸ்டேஷன் திட்டு வரேன். ஐயா என்ற தம்பி, இவதான் நோனி அம்மாவா? பட்டி ராணியம்மா நல்லா நிக்கிறான். ஏய் பொபுதி, ஏய் பரவாயில்லை, அழகா இருக்கடா பொறுத்தி. ஆமா, இப்பதான் வண்டில சூழ்ந்துட்டு வரோம். டேய் கம்யூனிட்டி ராஸ்கல் பொறுத்தி இப்படி வா. நோனியம்மா, ஹாய் ஹாய். ஐயா என்ன கிட்ட வரக்கூடாதா? ஐயோ சிக். ஐயா என்ன எப்படி இருக்கு? ஐயா ஏண்டியம்மா, ஏம்மா என்ன பச்சை பசியா இருக்கடா. அருமையா இருக்கும்மா. என்ன ரேட்டுக்கு போறீங்க? ஏண்டி இனி எந்த ஊரு எந்த தேசம் கூறமாதே, நீ எந்த இருக்காரு துணைமாய் கூறமாதே, எந்த ஊரு எந்த தேசம் கூறமாதே. ஏமா ஏம்மா ஊர் என்ன? என் ஊரு கேக்குது. ஓ தம்பி, ராணியம்மா. நோயம்மாவா? இல்ல நான் ராணியம்மா தான். ஏ குறப்பேச்சு அரப்பேச்சாட்டா? மத்த பேசல மயிர் பேசுறியா? என்ன தானே வந்த சொல்லு. உங்க நோனியம்மா என் ஊரை கேக்குது. இல்ல உன போட்டு பைத்தியக்காரன் ஆக்காது. கேக்குது கேட்குது. அவன் ஆனா எழுத்தே வராது அவளுக்கு. அம்மா ராணி, என் ஊரை கேக்குற. அம்மா என் உறவு பல்லாவியம் என் பேரு விஜயம்மா பத்தி அம்மா. என்ன என்ன சொல்றதுக்கு சொல்லுமா. உபலாவின்னு நம்ம நாடு. ஆமா, விஜயாம்பான்னா எங்க வீட்டுக்காரர் பேர் தான் விஜயன். விஜயாம்பா என் பேர். சரி, உனக்கு குறி சொல்ல தெரியுமா? ஓ குறி கேக்குது. குறி சொல்ல தெரியும். நல்லா சொல்லுவேன் அம்மா. பத்தி வருங்காலம் தெலுங்காலம் அனைத்தும் சொல்லுவேன். அப்ப எனக்கு குறி சொல்லுவியா? சொல்றேனே, உனக்கு சொல்றேனே. நான் சொல்றேன். ஏண்டியம்மா, ஏமா எனக்கு நீ குறி உரைக்க வேண்டும். ஆனால் கூறமாதே, நீ கூலி என்றா கேட்பாயோ? நீ கூறமாதே. குறி உரைக்க வேண்டும். ஆனால் கூறமாதே, கூலி என்றா கேட்பாயோ?
அம்மா ராணி அம்மா லட்டு மாதிரி கேட்டாங்க. எல்லாம் ஊட்டி அப்படி மேரி இருக்குது. சரி பாரு, எனக்கு நீ குறி சொன்னோம்னா எவ்வளவு கூலி கேட்பா? ராணி அம்மா நம்ம கூலி எனக்கு வேண்டாம் அம்மா. அந்த குடும்பம் இருந்தா போதும் தாயே நான் சொல்றேன். ராசாத்தி பீசு வரக்கூடாது. ராணி அம்மா கூலி ஒண்ணு வேணாம். கூலி வேண்டாம். கூலி வேண்டாம் அம்மா. உணர்ந்தா போதும். பட்டு பட்டு என் வாழ்க்கை வரலாறு கூட பட்டு அம்மா உன் கை சீட்டு. என்னடி அம்மா எப்படியா? டேய் ராணி அம்மா கையில தரவா. டேய் கையற டேய். ஏய் தம்பி டேய். பூபதி ஏம்மா கையில பார்த்தோம்னா இங்க தானே பாப்பாங்க. ஆமா இது வரைக்கும் புடிச்சே போறதா மாட்டேன். அம்மா கைய எல்லாம் அமித்தி பத்தி நெட்டி இதெல்லாம் தெரியும். நான் என்னன்ற வந்து பொம்பளைட்டி கையா தேடி இருக்கு. அட இருமா. கையில இல்ல ஆம்பளை கை மாதிரி தெரியும்ப்பா. அந்த மூங்கல நல்ல நெட்டி இட்டு வச்சிருக்குது. அதனால காப்பி ஏறி நொட்டுது கையில. காப்பி ஏறி நொட்டுது. கொண்டு நொட்டுது. ஓகேடா குறி. அம்மா உனக்கு குறி சொல்லணும். என்னம்மா? அம்மா மேகராஜ் ஆளுகின்ற ராணி அம்மா முன்னேறம்மா தாயே. மேகலோகத்தை ஆண்டவருடைய மேகராஜனுடைய முதல்வி உன் பெயரோ மின்னலொளி. மின்னல் ஒன்றிட்டு ஊருக்கு தெரியும், உலகத்துக்கே தெரியும். என் வாழ்க்கை வரலாறு என்ன? அம்மா அந்த ஐவராஜாக்கள் நடுப்பிறந்த அர்ஜுன பெருமாளை மாலையிட்டது உண்மைதானே? ஆமா என் புரியல சொல்லுது அம்மா. அப்படி அவர் கல்யாணம் செய்து அம்மா 9 வருஷம் அம்மா ஜெயிக்கணும் அம்மா. கணவர் வீடு வந்து நான் கொண்டேன். உன்னை தாலி கட்டி விட்டு போனவரும் 9 வருஷமா ஒண்ணு வந்து பாக்குறேன். அதனால உங்க அப்பா என்ன சொன்னாரு? அந்த நடேசன் சொல்லக்கூடிய அந்த நடராஜ பெருமாளை பூஜை செய்ய சொன்னாரு உங்க அப்பா. 48 நாள் பூஜை செய்யணும் உண்மைதானா? இதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரியும்? என் குறியில சொல்லுமா? குறியில சொல்லுதா? புரியல சொல்லுது. நீ அந்த மாதிரி பாரு. 48 நாள் பூஜை செய்யணும் உண்மைதானா? 48 பூஜை முடியிற நேரத்துல அந்த அர்ஜுன பெருமாள் உன்னை வந்து கையை பிடிச்சி ஏற்றுது உண்மைதானா? இல்ல இவனுக்கு எப்படி தெரியும்? செய்த மாதிரி சொல்ற இவா. கேமரா வச்சுக்கியா? அம்மா என் குறியில சொல்லுது அம்மா. ஆமா, என் கையை பிடித்து பலவந்தமா இழுத்தது உண்மை. உண்மைதானா? அப்படி இழுத்தவர நீங்க பிடித்து நெட்டி தள்ளி தாளாடை தாய். நெட்டி தள்ளி அப்ப தள்ள வந்து அது வாசல்ல அருகால அவர் நெட்டிப்பட்டு அவர் முன்காயம் மறந்தது உண்மைதான் அம்மா. சொல்றாடா நேரு நின்னு பார்த்து மாதிரி புரியல சொல்லுதுடா. அவர் என்ன சொல்லிட்டு போனாரு?
32 அழகோடு இந்த மின்னலொளி அரண்மனைக்கு நான் வர மாட்டேன் என்று அவர் கோபாலக்கண்ணன் சந்தி கொண்டு போனது உண்மைதாண்டி அம்மா? ஆமாண்டி அம்மா. இந்த 5 நிமிஷம் முடிச்சுட்டேன். 2 நிமிஷம். ஆமா ஏமா நடந்தத பூரா கதையை சொல்றவா? ஆமா. அப்ப வருங்காலம் நிகழ்காலம் அப்போ அனைத்து சொல்லுவேன். நடந்தது சொல்லிட்டேன். நடக்க போகக்கூடிய கதையை சொல்லுவீங்களா? கண்டிப்பா எனக்கு தெரியுமா? அப்ப சத்தியம் செய்து விட்டு சென்ற மன்னர் மன்னர் அம்மா ஏண்டி அம்மா அவர் எப்போ வருவார் அடி புறம்பாதே அடி எங்கனவர் எப்படி இன்ப சுகத்தை தருவாரு? வருவார் வர போறாரே வந்துகிட்டு இருக்கின்றாரே ஐயோ அவ வந்துட்டாரியம்மா. வருவார் வர போறாரு வந்துட்டாரு வருவாரு வருவாரு வர போறாரு வந்துட்டாருமா. வந்துட்டாரு மாத்திரையே எங்க வந்துட்டே இருக்காரு. எங்க இருக்காரு? எங்கதான் இருக்காரு? சுகமாத்திரம் வரான். நான் சொல்றது நீ கேட்டினா நான் சொல்றதெல்லாம் நீ செஞ்சினா அப்படியே வந்துருவாரு. நீ என்ன சொல்றே கேட்கிறேன். ஆம்படி ஆகணும். இப்ப என்ன தெரியுமா செய்யணும்? உனக்கு நான் தேய்க்கணும், என்ன நீ தேய்க்கணும். நான் எங்க தேய்க்கணும்? எனக்கு நீ என்ன தேய்க்கணும், நான் உனக்கு என்ன தேய்க்கணும். ஓ என்ன நீ 2 பேரும் என்ன தேய்க்கணுமா? என்ன தலைமொழியா அப்படியே வந்துருவாரு உங்க வீட்டுக்காரு. ஆமா அது என்ன நான் எடுத்து கேள்வி போடுற மாதிரி ஐயோ ఎంత కీచి పారు ఎంత చేపదా இருக்கும் உண்டு சேப்பாதா இருக்கிறப்ப சேப்பாதா இருக்கும். ஐயா ஒரு பேச்செல்லாம் அரை பேச்சு தான். இரு எனக்கு தேய்ச்சல நான் உனக்கு தேய்க்கணும். அப்படியா? தேய்க்கிறேன். எப்படியா? ஐயோ இது கையு இது ஆம்பளை கை. நீ கூட போய்விட்டா போய்விட்டியா? என்ன இது கையா இல்ல தெரியும் அம்மா. இப்ப என்ன தேய்ச்சாச்சா குளிச்சாச்சா? நீ ஒண்ணு அவசரக்கார நீ 9 வருஷமா இல்லாத கிடக்குறீங்க. வந்துட்டாரு ஐயா குளிச்சாச்சு. இப்ப சாப்பாடு ஊட்டணும். நீ எனக்கு ஊட்டணும், நான் உனக்கு ஊட்டணும். எனக்கு நீ ஊட்டணும், உனக்கு நான் ஊட்டணும். சோறு எடுத்து உனக்கு நான் ஊட்டணும். ஆமா. ஐயா அவன் எனக்கு ஊட்டுவாங்க. அப்பா உனக்கு ஆம்பளை வேணா நான் போறேன். நீ என்ன கோவக்கார கொட்டியாட்டுக்கு? ஆமாடா அடி சாதமாதை நான் நினைத்து கேள்வி போறேன். சரி சாப்பிட்டாச்சு. இப்ப அடுத்தது ஒரே பாய் போடணும், ஒரே தலைகாணி போடணும்.
அதில் நம்ம 2 பேரும் படுக்கணும். கஷ்டமா இருக்கா? ஐயோ பயப்பட போதும், அது மட்டும் போதுமா? பயப்படும் போது நம்ம திருக்கோயில போய் நம்ம ஜோதி சிக்ஸர் போவானா போடு. எங்க எட்டிய பாயில இப்ப பூச்சி வைக்க பாப்பாளா எல்லாம் உப்பா போடுற மாதிரி. இப்ப இந்த 2 பேரும் படுத்தா வாங்க அப்படியே வந்துருவாரு. எங்க போட அப்ப வாங்க வர மாட்டாரு. ஒட்டினா ஒரே படுத்தா நான் கூப்பிடுறேன். ஆமா படு. சாமி மின்னல் பாச வருகிற பையாரி வந்து தெரியாத பூசை எண்ணம் பிப்பாவி பூவையார் உன்னை துரோகம் செய்தேன். சாமி உன்னை பிடித்து தள்ளியது தவறுதான் ஐயா. அதனால் என்னை மன்னித்து விடுங்கள் சாமி, மன்னித்து விடுங்கள். இதோ மன்னித்து விட்டேன். அதனால் சரி, இனிமேல் தள்ள மாட்டேன். நீ அவனை சந்தோஷமா இருக்க புறப்படலாம். ஆமா எங்க போகணும்? மின்னலுடைய சிவ பூஜை, அர்ஜுனன் புறவேடம், நாடகத்தோடு முற்றிட்டு நாடகத்தை கண்டு கழித்து அனைவருக்கும் பெருமான அருள் பெற்று எல்லோரும் இன்புற்று வாழ பிரார்த்தித்து நாங்கள் விடைபெறுகிறோம். நாடகம் முடிஞ்சு கைத்தட்டு 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 கைத்தட்டு. இன்னைக்கு நாடகம் தான், இன்னைக்கு நாடகம் தான். ஆனா இங்க இல்ல, திருவண்ணாமலை பக்கம்.